அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறைக்கான கட் ஆஃப் மார்க் தான் பார்க்க போகிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அலுவலக உதவியாளருக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்கன்னா 2024 51 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இதுவே 2021 எவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ்ட் வரி எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். நாகப்பட்டினம் மாவட்டம் அலுவலக உதவியாளர் வந்து 2021 எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்கன்னா 23 வேகன்சி தான் கேட்டிருந்தாங்க டோட்டலாக. ஆனால் 2024 51 வேகன்சி கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம இது தொடர்ந்து 2024 எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை மேற்கொண்டு இப்போ பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஃபஸ்ட்டு ஜென்ரலுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னா 96 மார்க்கும், ஜென்ரல் பிஎஸ்டிமுக்கு வந்து 92 மார்க்கும், ஜென்ரல் உமனுக்கு வந்து 88 மார்க்கும், ஜென்ரல் ப்ரியாரிட்டிக்கு வந்து 80 மார்க்கும், ஜென்ரல் உமன் பிஎஸ்டிமுக்கு வந்து 78 மார்க்கும் கேட்பாங்க. அடுத்து அதுலேயே ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டிக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 72 மார்க்கும் கேட்பாங்க. இது வரைக்கும் நம்ம ஜென்ரலில் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்ட்டு பார்த்துட்டோம். அதிகமாக ஜென்ரலில் தான் வரும். அதுக்கப்புறம் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெலாம் ஓரளவுக்கு கம்மியாக தான் வரும். இப்போ நம்ம பிசியில் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். பிசியில் வந்து 82 மார்க்கும், பிசி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சவங்களுக்கு வந்து 80 மார்க்கும், பிசி உமனுக்கு வந்து 75 மார்க்கும், பிசி ப்ரியாரிட்டிக்கு வந்து 70 மார்க்கும் கேட்பாங்க. அடுத்து பிசி முஸ்லீமில் இருக்கிறவங்க எவ்வளோ கேட்பாங்கன்னா 75 மார்க்கும், எம்பிசியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 84 மார்க்கும், எம்பிசி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சவங்களுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னா 80 மார்க்கும், எம்பிசி உமனுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 81 மார்க்கும் கேட்பாங்க. இதுலேயே எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சவங்களுக்கு வந்து 80 மார்க்கும், எம்பிசி ப்ரியாரிட்டிக்கு வந்து 81 மார்க்கும் கேட்பாங்க. அடுத்து வந்து நம்ம எஸ்சி எஸ்டிக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். எஸ்சிக்கு வந்து 84 மார்க்கும், எஸ்சி உமனுக்கு வந்து 82 மார்க்கும், எஸ்சி பிஎஸ்டிஎமுக்கு வந்து 70 மார்க்கும், எஸ்சி ப்ரியாரிட்டிக்கு வந்து 68 மார்க்கும் கேட்பாங்க. அடுத்து எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சவங்களுக்கு வந்து சேம் அதேமாதிரி 68 மார்க்கும், எஸ்சிஏ வந்து 75 மார்க்கும் கேட்பாங்க. இப்படி தான் நம்மளுக்கு வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கான கட் ஆஃப் மார்க் இருக்கும். போன தாட்டி அவங்க வேகன்சி கம்மியாக கொடுத்துருந்தாலும் இந்த தாட்டி வந்து ஒரு 20 வேகன்சி வந்து 28 வேகன்சி வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு. அதனால் ஓரளவுக்கு கட் ஆஃப் வந்து குறைஞ்சதான் வரும். இருந்தாலும் நம்ம அடுத்த ப்ராக்டிக்கலில் வந்து நல்ல மார்க் எடுக்க முயற்சி பண்ணணும். ப்ராக்டிக்கல், ஓரல் டெஸ்ட் இதில் எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வர முடியும். மேற்கொண்டு நம்ம இதே மாதிரி வெவ்வேறு மாவட்டத்துக்கான கட் ஆஃப் பார்த்துக்கிட்டு வரோம். தொடர்ந்து பாருங்கள். ப்ராக்டிக்கலும் நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.